ஏற்காடு வந்து நம்ம பார்த்தது திருவேதிகாண்ட ஒரு ஆலயங்க. உண்மையிலே பார்த்த இடம் சூப்பரான இடங்க. மனசுக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்து நம்ம ஏற்காட்டில் முக்கியமான இடங்களை பார்க்க போகிறோங்க. அதுதாங்க முக்கியமான வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏற்காட்டில் இருக்கிற லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த மலைகள் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வீடியோடைய இப்போ முதல் பாட்டு இருக்குது, அதை மறக்காமல் பார்த்துட்டு ரெண்டாம் பாட்டான இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு அடுத்து எங்கே வந்துருக்கோம்னா இந்த லேடிஸ் பாயிண்டா, லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டு. லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அங்கிட்டு போய் பார்த்தா கொஞ்சம் வியூ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குரங்குகளை பாருங்க எப்படி கிடக்குங்க. ஏப்பா அடே அழகழகாக எடுத்துறாங்க, சூப்பர் சூப்பராக. அடே பாசக்கிற பயிர்கள் அடே எவ்வளோ அழகாக இருக்காமல் இருக்கு. வீடு சேட்டை வச்சுக்கக்கூடாது, அப்போ நம்மளும் திக்கிறாங்க. அப்படியே போய் அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்ப்போம். நாங்கள் காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டோமுங்க. நாங்கள் வந்து பார்த்தப்ப நாங்கள் மட்டும்தாங்க அந்த இடத்துல இருந்தோம். பெருசாக எந்த மக்கள் நடமாட்டமும் இல்லை. அங்கிட்டு பார்த்தோம்னா அந்த மலையோட இறக்கத்தை வந்து பார்க்கலாம் போல். சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டே வர்றோம், எதை எங்கிட்டு போய் பார்க்கணும் எங்களுக்கே தெரியலைங்க. ஆனால் நல்ல இதான் நம்ம வந்த பாதை. பார்த்தியா வியூ பாயிண்ட் பார்த்தியா, எல்லாம் அழகாக இருக்குங்க. வேறு இறக்கத்தை பாரு. நம்ம அந்த அது மேலே அந்த டவர்லேருந்து பார்த்தா சூப்பராக தெரியும். இங்கேருந்து டெலஸ்கோப்புக்கெல்லாம் வச்சு பார்க்கலாம் போல். 10 ரூபா தான் வாடகை போல். ஆனால் இந்த டயத்தில் யாருமே இல்லை. நாங்கள் வந்திருக்க இப்போ மே மாதம் 20ஆம் தேதி வந்திருக்கோம். ஆனால் இப்போ யாருமே கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ இறக்கமாக இருக்குன்னு. மேலே போய் பார்க்கலாம். என்னய்யா வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டீங்களா? வா, இதுக்கு அங்கிட்டு தான் இந்த வியூ பாயிண்ட் போலங்க. கேட்டுலாம் போட்டுருக்காங்க பாருங்க. என்னென்ன இன்ஸ்பூர் பார்த்துட்டு இல்லை அழகாக நடக்குது வருது. வா சூப்பர் 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 சூப்பர். ஏறு ரோடை பாருங்க எவ்வளோ ஹைட்டு பார்த்திலாங்க. சூப்பரான இடங்க. வா மாசு மாசான இடம் மச்சான். இன்னும் கொஞ்சம் கூலிங்க நிறையா இருந்தால் வேறு லெவலில் இருக்கு மச்சான். எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கும் பார்த்துக்கு. இந்த ரோடை பாரு எங்கே இருக்குன்னு. அந்த பறவைகளோட சவுண்டை பற்றில சூப்பராக இருக்கு. இதில் அந்த சிவப்பு கலர் பூ பூக்கிற ஒரு மரம் இருக்கு. அதுதான் இந்த அணுகாண்டா இது அணுகாண்டாக்கு அணுகாண்டா ரத்த புஷ்பம். யாருமே இல்லாத ஊரில் யாரை பார்க்க வந்து எங்களுக்கே தெரியலங்க. ஒருவேளை இந்த சீசனாக இல்லை, இவ்வளோ சீசனில் இது கொண்டமா என்னன்னு தெரியல. அழகா இருக்கு. எவ்வளோ இறக்கம். நல்ல அழகான இடங்க, சூப்பரான இடம். நல்ல ஒரு ஹைட்லேருந்து மழையுடைய இறக்கத்தை பார்க்குற மாதிரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருக்கிற டயத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். கூலிங் அதிகமாக இருக்கிற டயத்தில் வந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். சரி அடுத்து எங்கே போகணும் போதும் பார்த்தது. எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்துட்டேங்க. ஆனால் போகும்போது இந்த ஏரியை உங்களுக்கு காட்டலை. நீங்கள் பார்க்குற இந்த ஏரி நம்ம ஏற்காட்டில் மெயினில் ரவுண்டான பக்கத்தில் இருக்குங்க. இந்த ஏரியில் தான் போட்டிங் எல்லாமே போய்க்கிடலாம். ஆனால் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இங்கே பனி அதிகமாக இறங்கலை. அதே போன்று மக்கள் அதிகமாக இந்த இடத்துக்கு வரவும் செய்யலைங்க. நாங்கள் தெரியாதனமாக மாட்டிக்கிட்டோம். இருந்தாலும் இங்கே இருக்கிற அந்த அழகான ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம உப்பு காற்றுல கடலில் கிடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம், இந்த மாதிரி மரங்களையும் இது போன்ற ஒரு மலைகளையும் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ நம்ம டிரைவர் சொல்லியிருந்தார், நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த ஏற்காட்டில் உயரமான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட சரி அப்போ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோங்க. ஏற்காட்டில் நல்ல உயரமாக இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. இதுலேருந்து வியூ பாயிண்ட் பார்ப்போம். சேர்வாராயன் கோயில் இங்கே தாங்க நல்ல வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குமா அந்த ஏற்காடை. அதனால் இங்கே வந்திருக்கோம். பார்ப்போம்.
இடத்த பார்த்துங்க எப்படி பெரிய வியூ பாயிண்ட் தான். நீங்கள் பார்க்குற இந்த கோயில் தாங்க இந்த ஏற்காட்டிலே உயரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய வியூ பாயிண்ட் பக்கத்தில் இருக்க சேர்வராயர் கோயில். இந்த கோயிலை போய் பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஏற்காட்டிலே ரொம்ப உயரமான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி போய் அல்ல வேண்டியதான போய் நான் போட்டிருக்கேன்ல, நீங்கள் போய் அல்ல வேண்டியதானே. வியூ பாயிண்ட் பார்க்கறது பாருங்க. பார்த்துட்டேன் மாட்டோம். வண்டி 2 நிமிஷம் நிற்க. இறங்கி வாங்கப்பா. அப்படியே போ. இதை நம்ம பார்க்க வந்த இடம் ஏற்காட்டிலே ரொம்ப உயரமான வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க. நாங்கள் வந்த நேரம் நல்ல வெயில் வேறு. ஆல்ரெடி வெயிலுக்குள்ளே 2 பசங்க நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இன்னொரு இடம் இருக்கும்ப்பா, அந்த பப்பி கில்ஸ்ன்னு சொல்லி. இதில் வந்து கொஞ்சம் விளையாட்டு, இதில் வந்து வித்தியாசமாக விளையாட்டுலாம் இருக்கும் போல். அதை நாங்கள் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, ஏன்னா எங்களுக்கு உடனே கிளம்ப வேண்டியிருக்கும். வா வேறு லெவல் ஓட்டாடா. பாருங்க இந்த வியூவை. ஏற்கால இதான் வந்து ரொம்ப உயரமான இடம். செடிக்குள்ள உளுந்து என்னது? ஆமாம் சார், இந்த ஏற்காட்டிலே ரொம்ப உயரமான இடத்துக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குப்பா. இதெல்லாம் நல்ல கூலாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது. வெயிலே இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் எப்போ வரப்போறோன்னு தெரியல. நல்ல உயரமான இடத்துல போய் இருக்கோம். பிள்ளையெல்லாம் வளைச்சி வச்சு போட்டோ எடுத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது. டைட்டானிக் போஸ்லாம் கொடுக்காப்புல பயங்கரமா. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ பகலில் வந்து ஓரளவு குறிப்பிட்ட வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோம். ஆனால் வந்து கிளைமேட் அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமாக இல்லை. நிறைய இடங்களுக்கு போய் பார்க்குற அளவுக்கு இல்லை. 2-3 வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்து வந்தோம். இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து ஒரு ரெசிடென்சியில் வந்து ரூம் போட்டிருக்கோம். அங்கே நிற்கிறோம். நைட்டு இப்போ கேம்ப் ஃபயர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு டீமுகளை எப்படி நிற்கிறாங்க. இவங்க ஒரு தமிழன் தான். மேலே தான் நமக்கு ரூமு, அங்கே தான் நமக்கு ரூமு. இப்போ வந்து கேம்ப் ஃபயர் காட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ குளிர் அந்தளவுக்கு குளிர் இல்லைங்க, லேசான குளிர் தான். சரி வந்ததுக்கு யாரும் ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேம்ப் ஃபயர் போட சொல்லிட்டோம். இப்போ கேம்ப் ஃபயர் பண்ணிவிட்டு நம்ம ஆட்களோட மொத்தமாக ஒரு வீடியோ பண்ணலாம். நம்ம பிள்ளைகள்லாம் ஆர்வமாக இருக்காருங்க. நாங்கள் ஏற்காட்டில் போட்டிருந்த ரூம் இந்த ரூமு தாங்க. இந்த ரூமில் பகல்லையும் சரி இரவுலையும் சரி நாங்கள் ஏசியை ஆஃப் பண்ணவே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கூலிங் ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஏப்ரல் மே மாதங்களில் ஒருவேளை ஏற்காட்டில் இப்படி தான் இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்த நேரம் நல்ல வெயில் வேறு. இந்த இடத்துக்கு நீங்கள் வர இருந்தால் ஏற்காட்டில் எப்போ நல்ல சீசனாக டைம் அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. நாங்கள் வந்த டைம் நல்ல வெயிலாக தாங்க இருந்துச்சு. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் வந்ததுக்கு ஏதாவது பிரச்சனை ஒரு காரியம் பண்ண மாதிரிக்காக நாளைக்கு நாங்கள் வந்து வேறு ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகிற காரணத்தினால நைட்டு இங்கே சூப்பராக ஒரு கேமிங் ஃபயர் ஒன்று பண்ணோம். அதுதாங்க நாங்கள் ஏற்காடு வந்ததில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏற்காடில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் எங்களால் அதிகமான இடத்துக்கு போக முடியல. அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒரு வெயில் தான் காரணம். இந்த வெயிலுன்ற காரணத்தினால ஃபால்ஸுகளில் தண்ணி வரல. ரெண்டாவது கூலிங் அதிக அளவில் இல்லை. அதனால இது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. இந்த மீன்பிடி கடை காலத்தில் நாங்கள் எடுத்துக்கிட்டு இந்த சின்ன டூரில் எங்களால் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ஏற்காடை விட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்து நாங்கள் போக போகிற இடம் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு தண்ணி இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய இடம். அது எந்த இடங்கிறத இந்த வீடியோட 3ஆம் பாட்டை தரேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீன்களையும் மீனவர் போட்டு வாழ்க்கை முறை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
ஓகே நண்பர்களே, ஏற்காடை விட்டு காலி பண்ணுறோம். அடுத்து எய்ம் பிளாக் தாண்டர்.